பாஜக, திமுக மற்றும் அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் என சிபிஎம் தற்போது விமர்சித்திருக்கிறது. சிபிஎம் கட்சி தற்போது கொள்கை புடலங்காய் என்று விமர்சித்து தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாஜக, திமுக, அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் சிபிஎம் என்று விமர்சித்திருக்கிறது. திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. பாஜக, திமுக மற்றும் அதிமுகவை தாக்கி தற்போது பதிவு ஒன்றை சிபிஎம் வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜுபின் இணைப்பில் இருக்கிறார். ஜுபின், வணக்கம். தற்போது சிபிஎம் சார்பாக சமூக வலைதளத்தில் திமுக, அதிமுக, பாஜக ஆகியவற்றை இணைத்து கொள்கை புடலங்காய் என்ற விமர்சனத்தை தற்போது முன்வைத்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இன்றைய சமூக வலைதளத்தில், அதாவது இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளத்தில் திமுக, பாஜக, அதிமுக இதை மூன்றையும் ஒன்றாக ஒரு புடலங்காவுடன் விட்டுட்டு மூன்றுக்கும் எந்த கொள்கை பிடிப்பும் இல்லை, இந்த மூன்றும் ஒரே கொள்கை புடலங்காய் என்று ஒரு படத்தை அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்றனர். இதனுடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தால், கடந்த 24ஆம் தேதி ஜூன் மாதம் முரசொலியில் சண்முகத்தை, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்தை விமர்சித்து திருமாவேலன் என்ற கட்டுரையாளர் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். அதாவது தாவேக அரசாங்கத்தை ஆதரித்து, வெளியிருந்து நிபந்தனையின்றி ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த நிலைப்பாட்டை விமர்சித்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் ஆதரித்தார்கள் என்ற போர்வையில் இந்த கொள்கையற்ற கும்பலை ஆதரிப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற சாராம்சத்துடன் ஒரு கட்டுரையை திருமாவேலன் அவர்கள் எழுதியிருந்தார். அதில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வர்க்கத்தை ஆதரிப்பது, ஆட்சி அதிகாரத்தை பெறப்போகும் அரசியல் சக்தியை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார், நாம் எடுக்கும் நிலைப்பாட்டின் மூலமாக பலனடைய போகும் சக்தி யார் என்று எந்தவித முன் எச்சரிக்கையும் இல்லாமல் தாவேக அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது என்ற குற்றச்சாட்டுகளை அவர் அளித்திருந்தார். அதே போல கடந்த ஏப்ரல் மாதம் தீக்கதிரில் தூய சக்தி வேட்பாளர்களின் தீய பின்னணிகள் என்று தொடங்கி 20ஆம் தேதி வரை வெள்ளி பர்தாவும் வெட்டு வாக்குறுதிகளும் என்ற கட்டுரைகள் தாவேக அரசாங்கத்தை தீக்கதிர் நாளிதழ் வெளியிட்டது. அதை விமர்சித்து இந்த கட்டுரை இருந்தது. அதே போல இந்த கோபமான, அதாவது கடந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய இந்த நீண்டகால பயணம் முடிவுக்கு வருவதை அறிவிக்கும் விதமாக ஒரு கோபமான காட்டமான விமர்சனத்தை அந்த முரசொலி கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சி.வி. சண்முகமும் மாநில செயலாளர் ப. சண்முகமும் ஒரே ஆட்கள் தான், ஒரே போல் தான் செயல்படுகிறார்கள் என்று அவர் விமர்சித்திருக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு பதிலடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இன்றைய சமூக வலைதளங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்த 3 பேரும் ஒரே கொள்கைதான் என்று அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது, நாங்கள் கூட்டணியில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே கொள்கைதான் என்று மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் பலமுறை தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக அரசாங்கத்தின் போது மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்ற போதெல்லாம் அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்களிடம் எங்களுக்கு முழங்கல் இருக்கிறது, ஆனாலும் கொள்கை ரீதியான பிடிப்பு என்று அவர் தொடர்ந்து சொல்லி குறிப்பிட்டுக் கொண்டே இருந்தார். ஆனால் இப்பொழுது முரசொலியில் அவர்களை எதிர்த்து வெளியான கட்டுரையை எதிர்த்து இந்த கொள்கை புடலங்கா என்ற பதிவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி.